அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. விநாயக வழிபாடு. இன்று தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாவே சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த நட்சத்திர அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா காமதேனு அப்படின்னு நம்ம சொல்றோம், அக்னி புத்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த காமதேனு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாவே பூர்வீகத்தில் பசுவை வதை செய்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க முன்னோர்களோ பூர்வீகத்தில் யாராச்சும் வந்து பசுமாற்றை வந்து வதம் செய்தவங்க, இந்த குழந்தை பாக்கியமே அற்றவர்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடம்பில் அதிகமான மச்சங்கள் இருக்கும். ஒரு நபருக்கு அதிகமான மச்சம் இருக்குது அப்படின்னா அவளை பார்த்த உடனே சொல்லிடலாம் இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்போ இவங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடிய ஜாதகராக இருக்க மாட்டாங்க. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஒரு ஜாதகர் வராங்க அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் 100 விஷயம் சொன்னோம்னா அதில் ரெண்டு விஷயத்த கூட அவங்க வந்து பார்த்தோன்னா நம்ப மாட்டார்கள். அந்த நம்பிக்கைத்தன்மை இல்லாத ஒரு நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த இடுப்பிற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த கல்லீரல் பிரச்சனை நிறைய பேர் யாருக்கு இருக்குது நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இந்த கல்லீரல் பிரச்சனை வருகிறது அப்படின்றது நம்ம ஜோதிடத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செருப்பு வாங்கி போடும்போது அந்த செருப்பு சரியான முறையில் தேஞ்சு போகாது. ஒரு ஓரமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செருப்பு தேர்றதுக்கான சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை சொந்த தொழில் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். எப்பவுமே சொந்த தொழில் செஞ்சால் மட்டும்தான் சிறப்பு இருக்கும். இவங்க மற்றவர்களிடம் செய்யும்போது என்ன ஆகுன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அசைவ உணவு இவங்க எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது இவங்க வாழ்க்கையில் அதிக அளவு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க ஏற்படும். அதே போல் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் கொண்டவராக இருப்பாங்க. வேகமாக கடன்னு பேசுவாங்க. அப்படி யாருன்னா பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து அதிகமான வேகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக இவங்க அமைவார்கள். அதே போல் அரசாங்கம் விதிக்கப்படுகிற விதிகளை எப்பொழுதுமே ஃபாலோ செய்யாத ஒரு நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் தான். எப்பவுமே தனக்குன்னு ஒரு விதியை போடுவாங்களே தவிர அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மீறிதான் நடப்பாங்களே தவிர அதே விதி பிரகாரம் இவங்க நடப்பது இல்லை. அதே போல் வசதி இருந்தாலும் கூட என்னதான் பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் கூட இவங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறது தான் அதிகமாக விரும்புவார்கள். பெரிய வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும் இருப்பனும் அவங்க வாழ்க்கை சாதாரண நிலையான வாழ்க்கை வாழ்றதுல அவங்க அதிகமான விருப்பம் கொண்டவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அமைவார்கள். இவங்க வந்துமே வேப்ப மரத்தை வளர்ந்து வரப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இவங்க வீட்டு பக்கத்துலேயோ வீட்டுக்கு அருகாமையிலையோ தன் வீட்டுக்கு ஈசானிய மூலையிலையோ இது மாதிரி வந்து வேப்ப மரம் வளர்த்து கொண்டு வருவது இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கோவிலுக்கு செல்லும் பாத யாத்திரை இருப்பாங்க இல்லையா, இவங்க அடிக்கடி திரும்ப பாத யாத்திரை செல்வதோ இல்லை பாத யாத்திரை செல்பவர்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் செய்வதோ இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க தாயுடைய கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னாவே தன்னுடைய தாய்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான கருத்து வேறுபாடுகளாக இவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. தாயிடம் வந்து எப்பவுமே அன்பாகவும் அன்யோன்யமாக இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடையக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும். அப்போது தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக எல்லாமே விட்டுட்டு தனிமையில் இருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை அனைத்த அமைப்பாட்டில் இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயம் மூலமாக தன்னுடைய சமுதாயத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. தன் சமுதாயத்தின் மூலமாக ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் ஒரு அவமானம் வந்துட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போது தாய் வயதுடைய பெண்களுக்கு உதவி செய்வதோ இல்லை பசுமாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் பில்லு ஏதாச்சும் இது போன்ற
தானங்கள் வழங்குவதன் மூலமாக இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்திக்கணும். தன் தாய் வயதாக இருக்கக்கூடிய பெண்கள், தன்னுடைய தாய் வயதுக்கு நிகரான பெண்களுக்கோ இல்லை பசுமாற்றுக்கோ தானம் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக, அப்போ சிவன் தெய்வத்தையும் சிவபெருமானையும் துர்க்கை வழிபாடும் செய்வதனால மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயமும் இந்த தினம் ஒரு தகவல் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் கூட்டம்ன்றது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னா சனி பகவான் இல்லையா, சனின்னு நம்ம என்ன சொல்லுவோம், காகம் சொல்கிறோம். எப்பவுமே காகம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து உணவை வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடாது. எப்பவுமே குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஒரு உணவு போட்டீங்க காகத்துக்கு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 காகத்தோட சேர்ந்து தான் சாப்பிடுமோ தவிர தனியாக சாப்பிடாது. அதுபோல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே தன்னுடைய கூட்டம் அப்படின்றது நண்பர்கள் கூட்டம் எப்பவுமே அதிகமாக தான் வச்சுருப்பாங்க, குறைந்து இருக்கவே இருக்காது. அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கருச்சிதைவும் சொல்லுவோம் இல்லையா, இந்த 3 மாதம் இருந்துச்சிங்க அபார்ட் ஆகிடுச்சு, 5 மாதம் வரைக்கும் குழந்தை நல்லா இருந்துச்சுங்க அபார்ட் ஆகிடுச்சு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சூழ்நிலை யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது மாதிரியான குழந்தைகள் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை கட்டாயம் இருக்கும். அதே போல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து யாருக்கும் தலை வணங்காத நட்சத்திரக்காரர்கள். எது செய்தாலும் சரி, நான் இப்படி தான், எனக்குன்னு ஒரு ரோல் மாடல், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு யாரையுமே தலை வணங்காமல் நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படி சொல்லுவோம். ஆட்களை வைத்து இவர்கள் எப்பவுமே 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க தனித்து வேலை செய்கிறத விட இவர்கள்கிட்ட ஒரு 10 பேர் கொடுத்தா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது ஒரு 10 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமைந்துக்கிட்டு வருவார்கள். அப்போது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்கிறதுனால, சயன கோலம்னா படுத்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், அப்படி சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்கிறதுனாலையும் வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள். அதே உணவு சார்ந்த தொழில் ஈடுபட்டாலும் அதை ஜெயிக்கலாம். அப்போ வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாழ்க்கையை அமைந்து கொடுக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படும் உணவு என்பது மிகவும் நல்லது. ஹோட்டலில் சாப்பிட்றத விட வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா குறையில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்ம நட்சத்திரம் அன்று உணவு தானமாக கொடுப்பதோ இல்லை கண்ணாடி தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தானம்னா உணவு தானமாக கொடுக்க சொல்லுவாங்க, ஆடைகள் தானமாக கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, கண்ணாடி தானமாக கொடுத்து கொண்டு வந்தீர்கள் என்றாலும் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சிறப்பாளராக உங்களால் அமைய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேராத நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சேராத நட்சத்திரம், ஆகாத நட்சத்திரம்னா என்ன நட்சத்திரம் சொல்கிறோம் அப்படின்னா, பூர்வ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாகவோ சப்போர்ட்டாகவோ வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை அடையக்கூடாதவோ கண்டிப்பாக அமைய மாட்டார்கள். அப்போது இந்த பூர்வ நட்சத்திரக்காரர்களை வந்து எப்பவுமே நீங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லை, ஆண் வாரிசுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் தான். இந்த வீட்டில் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண் குழந்தையே இருக்காது, அதிகமாக ஆண் குழந்தையாகவே தான் பிறந்து கொண்டு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, காதல் வயப்பட்டு குடும்ப நிலையை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி விட்டு வருவார்கள். இது ஃபஸ்ட்டு வந்து சின்ன வயசில் எல்லாருக்கும் வர மாதிரி பார்த்தீங்கன்னா 19-20 வயசில் காதல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தன்னோட குடும்ப சூழ்நிலையை எண்ணி பார்த்து என்ன செய்வாங்கன்னா கடைசியில் அந்த காதலையே கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி பரம்பரையாக இந்த வீட்டில் பரம்பரையில் ஏதாச்சும் ஒருத்தர் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னாவே நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, வாய் பேச முடியாமல் போகிறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தின்பண்டங்கள் வாங்கி இந்த அவங்களுக்கு இந்த வாய் பேச முடியாமல் இருக்கிறவங்களுக்கோ இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தின்பண்டங்கள் வந்து பழங்கள் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிருகு மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். பிருகு மகரிஷின்னா என்ன சொல்லுவோம்னா, மும்மூர்த்திகளையும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் தான் இந்த பிருகு மகரிஷி. அவருடைய கோத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த
பிறந்தார்கள் அப்படின்னாவே ருதுவானவங்க அப்படின்னாவே அந்த பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தானாவோ ருதுவானாவோ பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக அமைவார்கள் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டுமல்ல, இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, இது போன்ற வருகின்ற தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செய்தாலும், எந்த ஒரு காரியங்களை தொடங்கினாலும், எந்த ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு காரியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு முன்னேற்றத்துக்கான நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம் என்ன சொன்ன மாதிரி தான் பூர நட்சத்திரம் பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் இல்லாத நட்சத்திரம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் உங்களுக்கு எந்த வாழ்க்கையிலுமே சிறப்பை கொடுக்காது. அப்போது அது போன்ற நட்சத்திரம் வருகின்ற நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதையும் தவிர்த்து கொள்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்தியையும் மனபலத்தையும் பெருக்கிக் கொள்ள நீங்கள் சாஸ்தா ஐயப்பனையும் ஐயனாரையும் வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த மனோபலம், எடுக்கக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய மனக்குழப்பத்திலிருந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் யானை, காகம், குயில் இது மாதிரியான பறவைகளை நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பதினாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு பட்டறை நீங்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இரும்பு பட்டறைகள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதிகமாக நேரங்களை செலவிடுறதுனாலையோ, இரும்பு பட்டறைக்கு அருகில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்தாபனம் உருவாக்குறதுனாலையோ, ஒரு தொழில் அமைப்பை ஏற்படுத்துறதுனாலையோ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தியாகராஜ பெருமாளை வழிபாடு செய்கிறதுனாலையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய நட்சத்திரமாக அமையும். இது வரைக்குமே இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகிறார்கள், அந்த பிரச்சனைக்கு என்னென்ன தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மையும் சந்தோஷத்தை அடைய முடியும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சில பேர் தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் இந்த நட்சத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய தகவல்கள் கொடுக்க காத்திருக்கிறோம். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் அன்பான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.